ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன சோப்பு மேக் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டேன் ரிமூவல் சோப்பு தான் நம்ம மேக் பண்ண போகிறோம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இது முகத்தில் இருக்கிற டேனும் ரிமூவ் பண்ணும், ஸ்கின்னையும் நல்லா பிரைட்டனிங் பண்ணி கொடுக்கும். சரிங்களா? அதுக்கு தகுந்த மாதிரி தான் இன்றைக்கி வந்து நம்ம சோப் மேக் பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியான மெத்தடு தான். இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை வந்து நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்க, நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா நம்மளுடைய சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் நம்மளுடைய சேனலை பார்க்க ஆரம்பிங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன், நான் போடக்கூடிய வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரிங்களா? இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம கோல்டு ப்ராசஸ் சோப் தான் நம்ம மேக் பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போது வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த சோப்புக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவை அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஒரு கிலோ அளவுக்கான சோப் மேக்கிங் தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோகோனட் ஆயில் ஒரு 700 கிராம் எடுத்திருக்கேன். 700 கிராம். ரைஸ் பிராண்ட் ஆயில் பார்த்திங்கன்னா 250 கிராம். கேஸ்டர் ஆயில் பார்த்திங்கன்னா 50 கிராம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காஸ்டிக் சோடாவோட அளவு 161 கிராம். ஆரோ வாட்டர் நீங்கள் எடுத்துக்கலாம். சரிங்களா? நார்மலாக வாட்டர்னு போட்டால் என்ன வாட்டர் அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணுறீங்க. ஆரோ வாட்டர் நீங்கள் எடுத்துக்கலாம் சோப்புக்கு. சரிங்களா? 322 கிராம். 322 கிராம். அதுக்கப்புறம் இன்றைக்கி டேன் ரிமூவ் ஆகிறதுக்காக என்னென்ன பவுடர் நம்ம எடுத்துக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிமதுரம் பவுடர், டர்மரிக் பவுடர், பொட்டேட்டோ பவுடர், முல்தானி மட்டி பவுடர். இந்த இடத்துல நீங்கள் பப்பாயா பவுடர், ஆரஞ்சு பீல் பவுடர் எது கிடைச்சாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்றைக்கி சோப் மேக் பண்ண போகிறோம் அப்படின்னா முன்னத்த நாளே நீங்கள் நம்மளுக்கு எவ்வளோ வாட்டர் தேவையோ அந்த வாட்டரை நீங்கள் ஒரு ஐஸ் க்யூபாக பண்ணி எடுத்துட்டிங்கன்னா உடனுக்குடனே நம்ம பண்ணிக்கலாம். சரிங்களா? நார்மல் வாட்டரில் நீங்கள் காஸ்டிக் சோடாவை போட்டு கலக்கும்போது உங்களுக்கு வந்து நல்ல ஹீட் ஆகும். உடனுக்குடனே நம்ம செய்ய முடியாது. 6 வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருக்கணும். நான் என்ன பண்ணிட்டேன், இன்றைக்கி ஐஸ் க்யூப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் வாட்டரை. சரிங்களா? அதுக்கப்புறம் காஸ்டிக் சோடா நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். எல்லாமே ஸ்க்ரீனில் உங்களுக்கு என்னென்ன பொருள் என்னென்ன கிராம்னு சொல்லி ஆல்ரெடி நான் கொடுத்துருக்கேன். அதை கரெக்டான மெஷர் பிரகாரம் நீங்கள் எடுத்துக்கணும். சரிங்களா? இப்போ காஸ்டிக் சோடாவோட அளவு நான் எவ்வளோ கொடுக்குறேன், 161 கிராம் கொடுக்குறேன்னா கரெக்டாக அந்த மெஷர்மெண்ட் எடுக்கணும். அதுக்கு எச்சாகவும் போகக்கூடாது, கம்மியாகவும் போகக்கூடாது. கரெக்டான மெஷர்மெண்ட் மட்டும் கரெக்டாக மெஷர்மெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு வாட்டர் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் காஸ்டிக் சோடா மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. என்றைக்குமே வந்து ஃபஸ்ட்டாக நீங்கள் பிகினராக இருக்கீங்க, இப்போ தான் நீங்கள் வந்து கோல்டு ப்ராசஸ் சோப் கற்றுக்க போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு 100 கிராம் மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். 1 கிலோ செஞ்சு சோப்பை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. சரிங்களா? இப்போ வந்து நம்ம வாட்டரும் காஸ்டிக் சோடாவும் நம்ம மெஷர் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து இது நல்லா கலக்கி ரூம் டெம்பரேச்சர் வரணும். என்ன தான் நம்ம ஐஸ் க்யூபாக எடுத்திருந்தாலும் கொஞ்சம் ஹீட் ஃபார்ம் ஆகும். அது ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே நம்ம ஆயிலெல்லாம் இப்போ மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெயை எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு சோப்பு வந்து நல்லாயிருக்கும், சூப்பராகவும் இருக்கும், நல்லா ஹார்ட்னஸாகவும் கிடைக்கும். கோகோனட் ஆயில் ஒரு 70 கிராம். கோகோனட் ஆயில் வந்து 700 கிராம் எடுத்துக்கோங்க. செக்கில் ஆட்டின எண்ணெயாக இருக்கணும். நீங்கள் நார்மல் கடையில் வாங்குகிற எண்ணெய் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் சல்ஃபர் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் கேஸ்டர் ஆயில் எடுத்துக்கோங்க. ஆயிலுமே வந்து மெஷர்மெண்ட் ரொம்ப அவசியமானது. எந்த அளவுக்கு நான் மெஷர்மெண்ட் கொடுத்துருக்கணும் அந்த அளவு தான் நீங்கள் எடுத்துக்கணும். இதுவே பார்த்தீங்கன்னா ரைஸ் பிராண்ட் ஆயில் தான் நீங்கள் எடுக்கணுமா அப்படின்னு கேட்பீங்க. நிறைய டவுட்ஸ் வருது உங்களுக்கு. இப்போ நீங்கள் ரைஸ் பிராண்ட் ஆயில் எடுக்கிற இடத்துல நீங்கள் ஆலிவ் ஆயில் கூட நீங்கள் எடுத்துக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் சாப் வேல்யூ மாறும் உங்களுக்கு. அது உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும் நீங்கள் ஆயிலோட அளவுகளை நீங்கள் மாற்றிக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரைஸ் பிராண்ட் ஆயில் நான் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு ஸ்க்ரீனில் எவ்வளோ மெஷர்மெண்ட் கொடுத்துருக்கணும் அந்த மெஷர்மெண்ட் பிரகாரம் ஒவ்வொன்றையும் மெஷர் பண்ணி ஆயிலை மெஷர் பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம ஹெர்பல் பவுடர், டேன் ரிமூவல் ஆகிறதுக்காக ஹெர்பல் பவுடர் தான் நம்ம இன்றைக்கி எடுத்துக்க போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா அதிமதுரம் பவுடர். உங்களுக்கு இந்த பவுடர் ஐட்ட எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாட்டு மருந்து கடையிலே கிடைக்கும். சப்போஸ் வந்து ஒரு சிலவங்க சொல்கிறீங்க, நாங்கள் வந்து ரொம்ப உள்ளே வந்து என்ன சொல்கிறது,
கிடைக்காது, நிறைய இடத்துல நான் கிடைக்கிறதில்ல, ரொம்ப கிராமத்தில் இருக்கும்னு சொல்கிறீங்க. சப்போஸ் கிடைக்காதவங்க நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நான் வந்து இந்த பவுடரெல்லாம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நான் வந்து கலெக்ட் பண்ணி கொடுக்குறேன். சரிங்களா? நம்மக்கிட்ட இது அவைலபிளாக தான் இருக்குது. அதிமதுரம் பவுடர், அதுக்கப்புறம் டர்மரிக் பவுடர்லாம் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். சப்போஸ் கிடைக்காத பட்சத்துக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். சரிங்களா? ஃபஸ்ட்டு அதிமதுரம் பவுடர் நம்ம எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டர்மரிக் பவுடர் எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த 4 பவுடர் தான் எடுக்கணுமான்னு இல்லை. இதில் வந்து நீங்கள் பப்பாயா பவுடர் எடுத்துக்கலாம். இது எல்லாமே டேனும் ரிமூவ் ஆகும், ஸ்கின்னு நல்லா பிரைட்டனிங் பண்ணி கொடுக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ பவுடர் ஒரு 5 கிராம் எடுத்துக்கிறேன். அதிமதுரம் பவுடர் மட்டும் என்றைக்கும் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க. இதில் வந்து கடுக்காய் பவுடர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், இன்னும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் முல்தானி மெட்டி பவுடர் எடுத்துக்கிறேன். இன்றைக்கி இந்த 4 பவுடர் வச்சு தான் நான் வந்து இன்றைக்கி சோப்பு மேக் பண்ணுறேன். உங்களுக்கு பப்பாயா பவுடர், கடுக்காய் பவுடர் இதெல்லாம் கிடச்சதுன்னா இது எல்லாமே இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? மொத்தத்துக்கு பார்த்தீங்கன்னா 1 கிலோ நம்ம சோப்பு செய்ய போகிறோம் அப்படின்னா 30 கிராம்லேருந்து 50 கிராம் வரைக்கும் நம்ம ஹெர்பல் பவுடர் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இன்றைக்கி ஃப்ராக்ரன்ஸ் ஆயிலாக பார்த்தீங்கன்னா நான் க்ரீன் ஆப்பிள் ஃப்ராக்ரன்ஸ் ஆயில் தான் நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து என்ன மனம் பிடிக்குதோ அது உங்களுடைய சாய்ஸ். நீங்கள் எந்த ஃப்ராக்ரன்ஸ் ஆயில் வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஆயில் நம்ம மெஷர் பண்ணி வச்சு எடுத்த ஆயிலை பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. 3 ஆயிலும் நல்லா மிக்ஸ் ஆகணும், மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச இந்த ஹெர்பல் பவுடர் எல்லாமே நீங்கள் ஆயிலில் போட்டு நல்லா கலக்கிக்கோங்க. பவுடர் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சும்மா நார்மலாக கலக்கிட்டு அப்படியே விட்டுறாதீங்க. பவுடர் வந்து கட்டி கட்டியாக அடியில் நின்றுச்சுனாலும் நம்மளுக்கு சோப்பு வந்து நல்லா இருக்காது, நல்லா வராது. நல்லா மிக்ஸ் ஆகணும். ஒரு 5 மினிட் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலக்கிக்கோங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெய் சொல்யூஷன் நம்ம கலக்கி ஆற வச்சுருந்தோம் இல்லையா, அந்த லெய் சொல்யூஷனை வடிகட்டி ஊற்றிக்கோங்க. அப்படியே ஊற்றிடக்கூடாது. எப்போவுமே வந்து இது நோட் பண்ணக்கூடியது, வடிகட்டி ஊற்றிக்கோங்க. என்றைக்குமே வந்து நீங்கள் வந்து சோப்பு செய்ய போகிறீங்க அப்படின்னா மாஸ்க்கு, அதுக்கப்புறம் கையில் க்ளவுஸு எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து பிளெண்டர் போடலை, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. பிளெண்டரை போட்டுறாதீங்க, உடனே ட்ரேஸ் வந்துடும். ட்ரேஸ்னால் திக்காயிரும். சரிங்களா? ஓரளவுக்கு நான் பிளெண்டர் வச்சு சும்மா கலக்கிட்டு தான் இருக்கேன். அதுக்கப்புறம் ஓரளவுக்கு லைட்டாக கலக்குனதுக்கப்புறம் ஃப்ராக்ரன்ஸ் ஆயில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் பிளெண்டர் போடுங்க. சரிங்களா? பிளெண்டர் போட்டு ஓரளவுக்கு நல்லா கலக்கிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு பதம் வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கஞ்சி பதம், ரொம்பவும் திக்காயிடக்கூடாது. ஓரளவுக்கு கஞ்சி பதம் சொல்லுவாங்க இல்லையா, இட்லி மாவு, தோசை மாவு பதம் சொல்லுவாங்க, அந்த அளவுக்கு வந்தால் போதும். ஓரளவுக்கு நம்மளுடைய ஆயிலும் நம்மளுடைய லெய் சொல்யூஷனும் நல்லா மிக்ஸ் ஆகணும். சும்மா நார்மலாக கலக்கிட்டு அப்படியே விட்டுறாதீங்க. ஆயில் அப்படியே பிரிஞ்சு வந்துடும் நம்ம சோப்பில் இருந்து. சரியாக நம்மளுக்கு சோப்பு வராது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஸ்டார்டிங் நம்ம ஊற்றும் போது எப்படி இருந்துச்சு, இப்போது நம்மளுக்கு எப்படி வந்து அந்த ட்ரேஸ் வந்திருக்குன்னு பாருங்கள். ஓரளவுக்கு லைட்டாக திக்னஸ் வரும்போது நம்ம பிளெண்டர் ஆஃப் பண்ணிவிட்டு டக்குன்னு மோல்டில் ஊற்ற ஆரம்பிச்சிருங்க. சரிங்களா? அவ்வளோதான். சூப்பராக நம்மளுக்கு வந்து மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். கஞ்சி பதம் வந்துருச்சு. நல்லா இந்த பிளெண்டரில் இருக்கிறதெல்லாம் நல்லா எடுத்து விட்டுட்டு நீங்கள் மோல்டில் போர் பண்ணிவிட்டு ஒரு 1 டே அப்படியே விட்டுருங்க. விட்டதுக்கப்புறம் நீங்கள் சோப்பை வந்து அன்மோல்ட் பண்ணிவிட்டு ஒரு 15 டேஸ்க்கு அப்படியே விட்டுருங்க. நல்லா காய விட்டுருங்க. அதுக்கப்புறம் pH லெவல் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். 8லேருந்து 10க்குள்ளே இருந்ததுன்னா நார்மல், நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கஸ்டமருக்கும் நம்ம கொடுக்கலாம். நான் உங்களுக்கு இன்றைக்கி சொல்லி கொடுத்தது பார்த்தீங்கன்னா 1 kg பேட்ச்சு. நான் இன்றைக்கி சோப்பு மேக் பண்ணது பார்த்தீங்கன்னா நான் 2 கிலோ சோப்பு நான் மேக் பண்ணியிருந்தேன். சரிங்களா? என்னடா 1 கிலோக்கு இவ்வளோ சோப்பு வந்திருக்கா அப்படின்னு நீங்கள் நினச்சிடாதீங்க. நான் 2 கிலோ சோப்பு இன்றைக்கி நான் மேக் பண்ணியிருந்தேன், அதனால தான் இவ்வளோ சோப்பு வந்திருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸியான மெத்தடில் நம்ம சோப் மேக் பண்ணியாச்சு. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.